ஏன் அந்த கேரக்டர் வந்து நான் சைக்கோவாக சொல்கிறேன்னா, கண்டிப்பான அப்பா கூடயே வேலை செய்வான். பசங்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரெட்டை வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடவே இல்லாமல் இருப்பான். சிகரெட்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இவன் லக்ஸுரியாக தான் இருக்கிறான் அப்பா. பசங்க தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஊறுகாசூறு சாப்பிட்றாங்க, அவங்க வந்து இந்த வேலையாட்கள் கூடலாம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து ஒரு ஒரு பையன் வந்து கடற்கரையில் போய் கடையில் போய் பொருள் வாங்கின்னு வரான், தனியாக பஸ் ஏறி வரான். அந்த போர்ஷன் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி க்யூட்னஸ் மொமெண்ட்டுன்றது பார்த்தா படத்தில் ரொம்ப கம்மி, டார்க் மொமெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் அவினாஷ் பிரகாஷ் வந்து கதையை வேற ஐட்டையாவது கொடுத்துட்டு அதைப்படி காட்சிகள் எடுத்திருந்தாருன்னா நல்லா இருக்கு. ஏன்னா மொதல் படத்தில் நீங்கள் வந்து சினிமோகிராஃபி பார்ப்பீங்களா, லைட்டிங் பார்ப்பீங்களா, எடிட்டிங்கில் என்ன பிரச்சனைனா, நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும், நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து தள்ளவே முடியாது. அதை வந்து நீங்கள் அது எப்படி சொல்கிறது, ஒரு ஷாட்டை வந்து நல்லா எடுத்த ஷாட்டை வந்து உங்களால் தூக்கி போடவே முடியாது. அதுவே வந்து படத்துக்கு பெரிய மைனஸ் ஆகும். இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த படத்தில் வந்து பெரிய சிக்கலாக நான் பார்க்குறேன். மற்றபடி வந்து சொன்ன விதத்தில், இப்போ உதாரணத்துக்கு அம்மாக்காரி வந்து போகிறா, பிள்ளைங்க வருது, ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க அம்மான்ற ஃபீலே எனக்கு இல்லை. இன்னும் வந்து அவங்க வந்து சித்தி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்புறம் வந்து பார்க்குறாங்க நான் தான் வாழறது வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இவர் அதையும் திருத்தி விட்றாரு, என்னன்னே தெரியல. சரி, உலகப்பட விழாக்கள் வந்து 22 வருஷமாக பார்த்துட்டு இருந்த முறையில் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க போகிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை ஏற்றுக்குவாங்கன்னா ஏற்றுக்க முடியாது.